இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஹாலோ ஆல்கைல் அந்த ஹாலோ ஆல்கைல்ல ஃபர்ஸ்ட் பிரைமரி அப்படின்னு என்ன தெரியும்? பிரைமரி ஆல்கைல் ஆல்கைல். பிரைமரி என்ன? இந்த வேர்டுக்கான மீனிங் இப்போ பிரைமரி அப்படிங்கிறது, இப்போ பிரைமரி அப்படிங்கிறது முதல்ல ஆல்கைல். இந்த ஆல்கைல் மூணு கேட்டகரி. ஒன்று பிரைமரி, இல்லைன்னா ஆல்கைல் ஜெனரலாக எப்படி சொல்லிக்கலாம், ஆல்கைல் ஆலைடில் ஆல்கைல் ஆலைட். இதில் ஃபர்ஸ்ட் இப்போ பிரைமரி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, CH3 CH2 இங்கே ஒரு Cl, இந்த X பதிலாக Cl. இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரி? செகண்டரி. சரி, ஓகே. இப்போ அடுத்தது நீங்கள் படிச்சிருக்கிறது இதுலேயே இருக்கிற இடம் தெரியல, நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. இப்போ இது ஹாலஜன். இப்போ ஹாலஜனில் இனிமேல் வரும்போது நம்ம எக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஏதாவது ஒரு ஹாலஜன் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குளோரின், குளோரின், அயோடின். பெரும்பாலும் குளோரின் அண்ட் அயோடின் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடியது குளோரின் அண்ட் குளோரின். எதுக்காக அப்படின்னா குளோரின் வந்து ஸ்மாலர் சைஸ் ஆட்டம், 2p ஆர்பிட்டல் இருக்கிறதுனால. ஏன்னா அட்டாமிக் நம்பர் 9, அதோடைய கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2p6, 1s2 2p6, 2p5. ஏன்னா அட்டாமிக் நம்பர் 9, 1s2 2p5 இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் 5 எலக்ட்ரான் இருக்கும். டோட்டல் வேலன்ஸ் 7. கரெக்டா? இப்போ இந்த ஃப்ளூரினுடைய ஆர்பிட்டல்ஸ் எல்லாமே 2p ஆர்பிட்டல் இருக்கக்கூடியது. 2p ஆர்பிட்டல் ஸ்மாலர் சைஸ். அதுக்கப்புறம் 3p 4p. நீங்கள் மேலே இருந்து கீழே வரும்போது ஃப்ளூரின் 2p ஆர்பிட்டல், குளோரின் 3p ஆர்பிட்டல், 4p ஆர்பிட்டல், 5p. அப்போ ஆர்பிட்டலுடைய சைஸ் அதிகமாக அந்த ஆட்டத்தினுடைய சைஸ் என்ன அதிகமாகும். அப்போ ஆட்டத்தினுடைய சைஸ் அதிகமானா இந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடிய ஆர்பிட்டலுக்கு அட்ராக்ஷன் குறையும். அட்ராக்ஷன் குறைஞ்சா சைஸ் வந்து அதிகமாகும், ரேடியஸ் வந்து அதிகமாகும். சரிங்களா? அப்போ ஃப்ளூரின் வந்து ஸ்மாலர் சைஸ் ஆட்டமாக இருக்கிறதுனால ஈஸியாக ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் அயோடின் லார்ஜர் சைஸாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, ஈஸியாக ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆக முடியாது. மோஸ்ட்லி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது குளோரின் அண்ட் புரோமின். குளோரின் அண்ட் புரோமின். அதனால ஜெனரலாக நம்ம எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணும்போது ஒன்று குளோரினை யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா புரோமினை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஏன் சார் ஃப்ளூரின் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, ஃப்ளூரின் யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் போவோம். எது வந்து அதிகமான ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதில் இந்த குளோரின் அட்டாச் ஆகக்கூடிய கார்பனை முதல்ல செக் பண்ணுவோம். இப்போ குளோரின் டைரக்ட்லி அட்டாச் டு தி கார்பன். எத்தனை கார்பன்? ஒரே ஒரு கார்பன். இந்த குளோரின் இந்த கார்பன்ல அட்டாச் ஆகுது. குளோரின் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஃபர்தர் எத்தனை கார்பன் கூட இன்டராக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது? குளோரின் டைரக்ட் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் இதுதான் குளோரின் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன். ஃபர்தர் எத்தனை கார்பன் இருக்கு? 1. அப்ப இந்த ஆல்கைல் பேர் என்னது? பிரைமரி ஆல்கைல் ஆல்கைல். இதுக்கு பேர் ஆல்கைலா? ஆமா இல்லையா? ஆல்கைல் இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிருக்கோம். இட் இஸ் கால்ட் தி ஆல்கைல். அந்த ஆல்கைல் ஹைட்ரஜன். அப்ப இந்த ஹைட்ரஜன் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஃபர்தரா எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகுது? இட் இஸ் கால்ட் தி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. அப்ப இது என்னது? பிரைமரி. அப்ப இது பிரைமரி ஆல்கைல் ஆல்கைல். கரெக்ட்டா? இப்போ பார்க்கக்கூடியது ஆல்கைல் தானே, ஆல்கைல் ஆல்கைல். அப்ப இது பிரைமரி ஆல்கைல் ஆல்கைடா? சரிங்க. பிரைமரி அப்படிங்கிறது 1 போட்டு மேல 0 போட்டு அதுக்கு பேரு பிரைமரி ஆல்கைல் ஆல்கைல். அடுத்தது இப்போ செகண்டரி எப்படி தெரியுது? குளோரின் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஃபர்தர் 2 கார்பன் கூட அட்டாச் ஆகுது. சோ இட் இஸ் கால்ட் தி செகண்டரி ஆல்கைல் ஆல்கைல். செகண்டரி ஆல்கைல். அடுத்தது டெர்ஷியரி. கரெக்ட்டா? டெர்ஷியரி ஆல்கைல். இப்போ இந்த ஆல்கைல் ஆல்கைல் sp3 கார்பனா sp2 கார்பன்? sp3 அப்படினா என்ன அர்த்தம்? ஒரு கார்பன் அட்டாச் ஆகக்கூடிய பாண்டட் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருந்தா இட் இஸ் கால்ட் தி sp3 கார்பன். sp3 ன்னு ஏன் சொல்றோம்? இப்போ இந்த கார்பன் இந்த ஹைட்ரஜன் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் sp3 கார்பனா இல்லையா செக் பண்ணுங்க. கரெக்ட்டா? இப்போ இந்த கார்பன்ல இது ஒரு வேலன்ஸியா, இது ஒரு வேலன்ஸியா, ரிமைனிங் எத்தனை வேலன்ஸ் இருக்கு? ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா? அந்த கார்பனுக்கு வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா இல்லையா? அப்ப இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய எல்லா பாண்டுமே சிங்கிள் பாண்டா இல்லையா? இப்போ மீத்தேன் இருக்கு. மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் என்னது? CH. என்ன ஸ்ட்ரக்சர், என்ன ஜியோமெட்ரி? டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் என்னது? டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். மீத்தேன் எழுதும்போது இப்படி தான் எழுதிருக்கீங்க. ஹைட்ரஜன் 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 ஹைட்ரஜன். இதுதான் மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர். டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி. ஷேப்பும் டெட்ராஹெட்ரல் தான்,
அதோட ஜாமெட்ரி டெட்ராய்டல் தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடக்கும்போது பிஎஸ்சிபிஆர் தேடி ஒரு தேடி நடத்துறாங்க கரெக்டுங்களா? அந்த தேதியில் ஒவ்வொரு மாலிகுலுக்கும் சேர்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜாமெட்ரி எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொன்னேன் 11th நடத்தும்போது. சரிங்களா? அடுத்திருக்கிறேன். அப்போ இந்த CH4 அப்படிங்கிறது டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. ஒரு மாலிகுல் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரினா அதோட ஹைபிரிடைசேஷன் sp3 ஹைபிரிடைசேஷன். அதோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp3. அப்போ இந்த குளோரின் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் நாலுமே என்ன பாண்ட்? சிங்கிள் பாண்ட். இதுவும் நாலு என்ன பாண்ட்? சிங்கிள் பாண்ட். அப்போ இந்த கார்பன் என்ன கார்பன்? sp3 கார்பன். அப்போ இந்த கார்பன் sp3 தான், இந்த கார்பன் sp3 தான், இந்த கார்பன் sp3 தான். அப்போ குளோரின் நம்ம ஏன் இதை பற்றி படிக்கணும்னா நம்ம படிக்கக்கூடியது எல்லாமே ஹாலோ அல்கைன். அப்போ இந்த ஹாலஜன் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் sp3 கார்பன். இதில் அல்கைல் ஹாலைட்ல பிரைமரி அல்கைல் ஹாலைடா இருந்தாலும் சரி, செகண்டரி அல்கைல் ஹாலைடா இருந்தாலும் சரி, டெர்ஷரி அல்கைல் ஹாலைடா இருந்தாலும் இது எல்லாமே என்னது? sp3 கார்பன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? அடுத்து செகண்ட், இது ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. செகண்ட் கேட்டகரி பென்சைலிக் ஆசிட். பென்சைலிக் இது பேர் பென்சீனா? இது பேர் என்னது? இந்த பென்சீன்ல ஒரு CH2 அட்டாச் ஆயிருந்தா இட் இஸ் கால்ட் பென்சைல். இது பேர் என்னது? பென்சைல். இதுக்கு மட்டும் இப்போ இந்த எழுதக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் அதுக்கு பேர் பென்சைல். அது பேர் என்னது? பென்சைல். இப்போ இதுல எது வேணாலும் ஆட் பண்ணலாம். OH ஆட் பண்ணா பென்சைல் ஆல்கஹால், குளோரின் ஆட் பண்ணா பென்சைல் குளோரைட், புரோமின் ஆட் பண்ணா பென்சைல் புரோமைட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சரிங்களா? அப்ப ஜெனரல் அது பேர் என்னது? பென்சைல். பென்சைல் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஒரு பென்சீன்ல ஒரு CH2 ஒரு வேக்கன்ட் ஆர்பிடல் இருக்கணும். அந்த வேக்கன்ட் ஆர்பிடல் எந்த ஃபங்க்ஷனல் குரூப் வேணாலும் ஆட் பண்ணலாம். பென்சைல் அமீன், பென்சைல் ஆல்கஹால், பென்சைல் அமைன் இது வேணாலும் ஆட் பண்ணலாம். அப்ப பென்சைல் அப்படி சொன்னா ஒரு பென்சீன்ல CH2 ஒரு ஆர்பிடல் எப்படி இருக்கணும்? வேக்கன்ட் ஆர்பிடலா இருக்கும். ஆன்சர் புரியுதுங்களா? இப்போ இதுல ஹைட்ரஜன் ஆட் பண்றோம். கரெக்ட்டா? இதுல என்ன ஆட் பண்றோம்? ஹைட்ரஜன். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது பேர் பென்சைலா? இதுல நான் குளோரின் ஆட் பண்றேன். இது பேர் என்னது? பென்சைல் குளோரைட். ஆமா இல்லையா? இதுக்கு பேர் பென்சைல், இதுக்கு பேர் என்னது? குளோரின். பென்சைல் குளோரைட். இப்போ இந்த பென்சைல் குளோரைட் பிரைமரி பென்சைல் குளோரைடா, செகண்டரி பென்சைல் குளோரைடா, டெர்ஷரி பென்சைல் குளோரைடா? ஏன் பிரைமரி? இந்த குளோரின் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் மொத்தம் எத்தனை கார்பன் அட்டாச் ஆயிருக்கு? ஒரே இது கார்பனா இல்லையா? அப்ப எத்தனை கார்பன்? அப்ப இது என்னது? பிரைமரி பென்சைல் ஹாலைட். பிரைமரி பென்சைல் குளோரைட். கரெக்ட்டா இல்லையா? ஜெனரலா சொன்னா ஹாலைட், இண்டிவிஜுவலா சொன்னா குளோரைட். கரெக்ட்டா? இப்போ அடுத்து சொல்லுங்க. செகண்டரி செகண்டரி பென்சைல் குளோரைட் இல்ல செகண்டரி பென்சைல் ஹாலைட். ஏன் இதுக்கு பேர் பென்சைலா? CH2 என்னது? அந்த ஹைட்ரஜன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு மெத்தில் குரூப் ஆட் பண்றோம். இல்ல சார் எனக்கு பிடிக்கல, ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு ஃபினைல் குரூப் ஆட் பண்றோம். இல்ல சார் எனக்கு பிடிக்கல, வேற ஒரு குரூப் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அது என்னவா இருக்கணும்? கார்பன் குரூப். இப்போ இது செகண்டரின்னு சொன்னா இதுவும் என்னது? CH இது செகண்டரி இல்லையா? இப்போ இந்த ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு மெத்தில் குரூப் ஆட் பண்ணலாம், எத்தில் ஆட் பண்ணலாம், ப்ரோபைல் ஆட் பண்ணலாம், பியூட்டைல் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆனா இந்த குளோரின் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஃபர்தரா எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகுது? அப்ப இது என்னது? செகண்டரி. ஜெனரலா இது பேர் பென்சைலா? அப்ப பென்சைல் இது செகண்டரி பென்சைல் ஹாலைட். இது என்னது? செகண்டரி பென்சைல் ஹாலைட். இதுவும் செகண்டரி பென்சைல் ஹாலைட். இது பிரைமரி பென்சைல் ஹாலைட். பிரைமரி பென்சைல் ஹாலைட். புரியுதா இல்லையா? இப்போ அடுத்தது சரியா? இப்போ இது பேர் பென்சைலா? இதுல ஒரு கார்பன் ஒரு பேர் என்னது? பென்சைல். இப்போ ஒன்று CH3 ஆட் பண்ற, இன்னொரு பக்கமும் CH3 ஆட் பண்ற, இங்க ஒரு குளோரின். இப்போ இது என்னது? டெர்ஷரி பென்சைல் ஹாலைட். டெர்ஷரி பென்சைல் ஹாலைட். இதுக்கு பேர் என்னது? கார்பன் இங்க ஒரு பென்சைல் ரிங் இருக்கு, இங்க ஒரு பென்சைல் ரிங் இருக்கு. இதுக்கு பேர் என்னது? டெர்ஷரி பென்சைல் ஹாலைட். கார்பன் இங்க ஒரு ஃபினைல் குரூப், இங்க ஒரு மெத்தில் குரூப், இங்க ஒரு ஹாலைட். டெர்ஷரி பென்சைல் ஹாலைட். ஏன் ஹாலைட் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஃபர்தர் எத்தனை கார்பன் அட்டாச் ஆயிருக்கு? 3 கார்பன் அட்டாச் ஆயிருந்தா இந்த மூணுமே என்னது? டெர்ஷரி பென்சைல் ஹாலைட். டெர்ஷரி அப்ப பிரைமரி செகண்டரி டெர்ஷரினா என்ன தெரியும்? ஒரு கார்பன் அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஃபர்தர் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு? இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். எது ஃபங்க்ஷனல் குரூப்? ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஃபர்தர் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு? இட் இஸ் கால்ட் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி.
சொல்ல புரியுதுங்களா? அப்ப ஆல்கைல் ஹாலைடு அப்படின்னா அது பிரைமரி இருக்கு, செகண்டரி இருக்கு, டெர்ஷியரி இருக்கு. இந்த ஹாலஜன் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் என்ன கார்பன்? sp3 கார்பன். கரெக்ட்டா இல்லையா? ஹாலஜன் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் sp3 இருக்கக்கூடிய எல்லா பாண்டுமே என்ன பாண்டு? சிங்கிள் பாண்ட் சிக்மா பாண்ட். கரெக்ட்டா? இது sp3 கார்பன் இல்லையா? பென்சைல் ஹாலைட்லயும் அந்த குளோரின் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் sp3 கார்பன். கரெக்ட்டா இல்லையா? இதுல இருக்கக்கூடிய கார்பன் எல்லாமே என்னது? இந்த குளோரின் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் கண்டிப்பா sp3 கார்பன். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பாண்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட் சிக்மா பாண்ட். சரிங்களா? அப்ப பென்சைல் சொன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வரும். அந்த பென்சைல் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. அல்கைல் எடுத்தா அதுல மூணு கேட்டகரி இருக்கு. பிரைமரி அல்கைல் ஹாலைட், செகண்டரி அல்கைல் ஹாலைட், டெர்ஷியரி அல்கைல் ஹாலைட். சரிங்களா? இந்த பிரைமரி செகண்டரி எப்பவுமே மறக்கூடாது. இதுக்கு மட்டும் இல்ல, நீங்க டாப் லெவல்ல நீங்க PhD படிச்சாலும் சரி, சயின்டிஸ்ட் படிச்சாலும் சரி, பிரைமரி அப்படின்னா இதான் பிரைமரி, செகண்டரின்னு சொன்னா அதான் செகண்டரி, டெர்ஷியரின்னு சொன்னா அதான் டெர்ஷியரி. சரிங்களா? அப்போ அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஃபர்தரா எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகும். இட் இஸ் கால்ட் த பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. ஓகேவா?